Watch full episodes on Jio Hotstar. ரங்கீலா, இந்த லைட்ஸ் கிறிஸ்மஸ் ட்ரீக்கு நாலா பக்கமும் சுத்தி விடு. சூப்பர் தாத்தா, இந்த வேலைக்கு இன்னும் ஒரு நிமிஷத்துல நான் முடிச்சு காட்டுறேன் பாருங்க. ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ். டாடா டீடா டீடா. ரங்கீலா, அவங்க என்ன தப்பு பண்ணாங்கன்னு இப்படி பண்ணிட்ட? சாரி சாரி தாத்தா, இந்த வேலையை இப்பவே நான் சரி பண்ணிடுறேன். டம் டம் டீடா டீடா. சாரி சாரி, நீங்க இங்க இருந்து இந்த வேலையை கவனிங்க. நான் ரூப் மேட்டுக்கு போயிட்டு என் வேலையை முடிக்கிறேன். அந்த இடத்துல குழந்தைகளுக்கு பரிசு கொடுக்கறதுக்காக கிறிஸ்மஸ் தாத்தா வரலான்னு இருக்காரு. அவரை நான் தான் வரவேற்கணும்னு நினைக்கிறேன். போய் வேலையை முடிச்சிட்டு வரவா. நீங்க உஷாரா பார்த்து சூதானமா இருங்க. இந்த முறை சாண்டா கிளாஸே நேர்ல வந்து சன் சிட்டி பசங்களுக்கு கிஃப்ட் எல்லாம் தர போறாரு. அதனால என்ன, நம்ம தரப்புல இருந்து ஜோஹா போவா. ஜோஹா, நீ போய் நம்ம சார்பா டாய்ஸ கொடுத்துட்டு வா. என்ன, இது ஜோகானால முடியாது ஷாக்கால், இது ஜோகானால முடியாது. இவ்வளோ பெரிய சிட்டியில நான் எப்படி குழந்தைங்க எல்லாருக்கும் டாய்ஸ கிஃப்ட் பண்ண முடியும்? ஜாகால், நீங்க ஃபெஸ்டிவலை கொண்டாடவும் மாட்டீங்க, அப்புறம் யாரையும் கொண்டாடுறதுக்கு விடவும் மாட்டீங்க. நாம ஒருவேளை நல்லபடியா இருந்தோம்னா சாண்டா கிளாஸ் இங்கேயும் வந்திருப்பாரு. அப்புறம் இந்த சிட்டியில இருக்கிற பசங்களுக்கு அவரு டாய்ஸ கிஃப்டும் பண்ணியிருப்பாரு. என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? நான் எத்தனையோ நல்ல நல்ல காரியங்கள் எல்லாம் செஞ்சிருக்கேன். எங்க அதை கொஞ்சம் யோசிச்சு சொல்லு. ஏதாவது நல்ல காரியம் செஞ்சிருந்தா தானே சொல்றதுக்கு. நான் மந்திரவாதி, பயங்கரமான ஆளு. என்ன பார்த்து பயப்படணும் ஷாக்கால். சரியான வேட்டைக்கு பையனுக்கு. என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க ஷாக்கால். நான் தெரியாம சொல்லிட்டேன், என்ன காப்பாத்துங்க. வாயை திறந்து பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசணும். அடுத்த தடவை கண்டிப்பா சஃபலோவோட வயித்துக்குள்ளதான் நீங்க இருப்ப. அப்ப சாண்டா கிளாஸ் சன் சிட்டிக்கு போய்கிட்டு இருக்காரா? அவர் எங்க வேணாலும் போகட்டும். ஆனா அவரோட டாய்ஸ் எல்லாத்தையும் கால் சிட்டியோட பசங்களுக்கு மட்டும்தான் அவரு கொடுக்கணும். ருத்ரா, கிறிஸ்மஸ் தாத்தா ஆண்டி வேலை வந்துகிட்டு இருக்காரு. அங்க பாரு, வந்துகிட்டு இருக்காரு ருத்ரா.
அவர் எதுக்கு கீழே ஜாய்லாண்டுக்கு போனாரு? அங்க யாருமே இருக்க மாட்டாங்களே. ஏதோ பிரச்சனை இருக்க போல. வாங்க தாத்தா கிட்ட போய் சொல்லலாம். என்னாச்சு பசங்களா? உங்களை யாரு இந்த கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சது? என்னது? ஏன் இப்படி நடக்குது? இல்ல வேண்டாம், அவங்கள விட்டுருங்க. சொன்னா கேளுங்க. அந்த பசங்களை காப்பாத்துங்க. ரொம்ப பயமா இருக்கு. காப்பாத்துங்க ப்ளீஸ். என்னது? இங்க என்ன நடக்குது? எந்த பிரயோஜனமும் இல்ல சாண்டா கிளாஸ். நீங்க எவ்வளவு முயற்சி பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு பசங்களுக்கு தான் பாதிப்பு. நீங்க இந்த சர்க்கிளை விட்டு வெளியே வந்தீங்கன்னா அதுவும் அந்த பசங்க குழிக்குள்ள விழுந்துருவாங்க. அப்புறம் அதுக்கான பொறுப்பு நீங்களா தான் இருப்பீங்க. நீ யாரு? நீ எதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். மேரி கிறிஸ்மஸ். நான் மந்திரவாதி, பயங்கரமான ஆளு. என்ன பார்த்தா எல்லாரும் பயப்படணும். நான் தான் ஷாக்கால். இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? வாங்க, அவரு என்ன இப்படி கைது பண்ணி வச்சிருக்காரு. அப்புறம் நான் இந்த வளையத்தை விட்டு வெளியில வர முயற்சி பண்ணா அந்த கூண்டுக்குள்ள இருக்கிற பசங்களை பாதாளத்துல தள்ளிடுவேன்னு மிரட்டுறாரு. ஆமா, எனக்கு அந்த பசங்க மேல எந்த ஒரு அக்கறையும் இல்ல. நீ அவங்கள விடுவிக்கணும்னு நினைச்சா தாராளமா விடுவிச்சுக்கோ. நான் இங்க வந்ததே இங்க இருக்கிற இந்த டாய்ஸுக்காக மட்டும்தான். இப்ப இது எல்லாமே கால் சிட்டியோட ப்ராப்பர்ட்டி. ருத்ரா, அவரை தடுத்து நிறுத்து. உடனே போய் புடி. ரேடியஸ், ஓடுங்க. ஷாக்கால வண்டியில ஏற விடாதீங்க. என்ன விட்டுடுங்க, என்ன விட்டுடுங்க, என்ன விட்டுடுங்க ஷாக்கால், என்ன விட்டுடுங்க. இந்த சோகவால இது முடியாது. என்ன விட்டுடுங்க ஷாக்கால், என்னால முடியாது. சொன்ன கேளுங்க. சாக்கால் என்ன விட்டுருங்க. இதுக்கு மேல என் மூச்சை என்னால அடக்கி வைக்க முடியல. தயவு செய்து என்ன விட்டுடுங்க. ஹலோ மை டியர் ரெயின்டியர்ஸ். இப்ப நாம கால் சிட்டிக்கு போகலாமா? ஓ நோ. சாண்டா, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. ஷாக்கால் ஏதோ மேஜிக் பண்ணிருக்கா. இப்ப நான் உள்ள வந்து உங்களை விடுவிக்கிறேன். வாங்க. போங்க. நான் மந்திரவாதி, பயங்கரமான ஆளு. என்ன பார்த்து எல்லாரும் பயப்படணும். நான் தான் ஷாக்கால். இப்ப உன்னாலையும் இதுல இருந்து வெளியே வர முடியாது ஜெயசிங். வேணா முயற்சி பண்ணி பாரு. கமான், ட்ரை பண்ண. நீ காலை எடுத்து வெளியே வச்சதோ அந்த பசங்க அப்படியே குழிக்குள்ள விழுந்துருவாங்க. பொத்துன்னு விழுந்துருவாங்க. பாரு பாரு, சும்மா ட்ரை பண்ணி பாரு. இதுக்குள்ள யாரு வேணாலும் வரலாம். ஆனா வெளியே யாராலையும் வர முடியாது. நீங்க பத்திரமா இதுக்குள்ளேயே இருங்க. நான் இந்த டாய்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போறேன். நீங்க கவலைப்படாதீங்க. நான் ஷாக்கால் பின்னாடி போறேன்.
ருத்ரா யூனிக்கான கூட கூட்டிட்டு போ. இது ரெண்டீரை ஸ்மெல் பண்ணி தேடி கண்டுபிடிச்சிடும். தேங்க்ஸ் சென்டார். வாங்க பசங்களா, எல்லாரும் வாங்க. உங்க எல்லாருக்கும் நான் டாய்ஸ் gift பண்ண போறேன். எல்லாரும் வாங்க. அங்க பாருங்க, ஷாக்கால் சாண்டா கிளாஸோட ஸ்லேல இருந்து நமக்கு கிஃப்ட்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காரு. ஆமா. திறந்துடு சீசே. அகிரா ஜகிரா பசூகா திறந்துடு. அந்த பேக்கை சாண்டா கிளாஸால மட்டும்தான் ஓபன் பண்ண முடியும். அடடா, இது பெரிய பிரச்சனையா இருக்கும் போல இருக்கே. அந்த ருத்ரா வேற பின்னாடி ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்ப நான் எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கணுமே. எங்களோட கிஃப்ட், எங்களுக்கு கிஃப்ட். ருத்ரா அவங்க இப்போதான் இங்க இருந்து போனாங்க. ரெண்டேரோட ஸ்மெல் இன்னும் இந்த இடத்தை விட்டு போகல. ஜெய்சிங் வேணா, இது நம்மள அந்த குழிக்கிட்ட இழுத்துட்டு போய்கிட்டு இருக்கு. இப்படியே போனா அவங்களோட சேர்ந்து நம்மளும் அந்த குழிக்குள்ள விழுந்துடுவோம். சொன்னா கேளு. ஷாக்கால் ரொம்ப புத்திசாலித்தனமா தான் இந்த வளையத்தை உருவாக்கி இருக்காரு. என்னடா அது எவ்வளவு பெரிய மேஜிக் புக்ல அந்த சாண்டாவோட பேக்க ஓபன் பண்ற மாதிரி ஒரு மந்திரம் கூட இல்லையா? அடடா, என்ன பண்றது என்ன பண்றது? சஃபோலா, ஏதாவது ஒண்ணு யோசிச்சு சொல்லு. ஓலா ரே ஓலா, நான் தான் சஃபோலா. நான் இப்ப என்ன செய்யணும்? ஷாக்கால், அங்க பாருங்க, ருத்ரா வந்துகிட்டு இருக்கான். ஷாக்கால், ஸ்லீவை திருப்பி கொடுத்துரு. ஒழுங்கா இங்க இருந்து போயிடு, இல்லன்னா என்னோட காவலாளிகள் உன்னை அழிச்சிருவாங்க. ருத்ரோட வயசை பார்த்து ருத்ரோட மேஜிக்கை என்னைக்கும் சந்தேகப்படாத. அட, நல்லதை செஞ்சா நல்லதே நடக்கும். இந்த ஷாக்கால் எத்தனை தடவை அடி வாங்கினாலும் திருந்தவே போறது இல்லைன்னு நினைக்கிறேன். ருத்ரா, நாங்க வந்துட்டோம். வரும், சீக்கிரமா போ. நாங்க ஒண்ணு புடிச்சிட்டோம்.
हंतर मंतर काली कलंतर छू மைரா நிறுத்து, நீ ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? மைரா நிறுத்து. சாரி வருண், அட்லீஸ்ட் காட்ஸ் அது கீழே விழுந்தாங்களே. ஆனா குட் ஷோ வருண். சாண்டா, நம்ம பசங்களை இப்படி காப்பாத்தணும்னா அந்த பள்ளத்துல விழறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ உங்களையும் பசங்களையும் காப்பாத்துறதுக்கு ஒரு வழிதான் இருக்கு. போங்க, போய் அவனை புடிங்க. Zibaiska! Boom, check, check, boom! ருத்ரா, நீ யார்கிட்ட மோதிக்கிட்டு இருக்கன்னு உனக்கு சரியா தெரியல. நான் மந்திரவாதி, பயங்கரமான ஆளு. என்ன பார்த்து பயப்படணும். நான் தான் ஷாக்கால். நான் மறுபடியும் வருவேன். ஜெய் சிங் சௌகான். தாத்தா ஜெய் சிங், நாங்க ரொம்பவே பயந்துட்டோம் தெரியுமா? செண்டா வாங்க, டாய்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ற நேரம் வந்துடுச்சு. தேங்க்யூ பசங்களா, நீங்க கிறிஸ்மஸ கொண்டாட ஏற்பாடு பண்ணிட்டீங்க. உங்களுக்கு நன்றி சொல்றதுக்கு பதிலா உங்க எல்லாரையும் நான் ஸ்லைட் ரைடுக்கு கூட்டிட்டு போலான்னு இருக்கேன். வாங்க, வந்து ஏறுங்க, வாங்க உட்காருங்க, எல்லாரும் வாங்க. சாண்டா, நீங்க பசங்களை ஸ்லைஸ்ல கூட்டிட்டு போங்க. நானும் ரங்கீலாவும் பைக்ல வந்துடுறோம். பசங்களா, மேரி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ். இந்தாங்க டாய்ஸ், எடுத்துக்கங்க. தேங்க் யூ.
முடிங்க சந்தோஷமா இருங்க. பாய். சாண்டா ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். சொல்லு ருத்ரா, நீ கேட்டா எதை வேணாலும் செஞ்சு தருவேன். நீங்க கால் சிட்டி பசங்களுக்கும் டாய்ஸ் கொடுக்க முடியுமா? எப்படி பார்த்தாலும் அவங்களுக்கும் கிறிஸ்மஸ் தானே. கண்டிப்பா கண்டிப்பா. நான் சன் சிட்டிக்கு அப்புறம் கால் சிட்டிக்கு தான் போக இருந்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா பசங்களும் ஒண்ணுதான். ஆனா நீயும் இதே விஷயத்த சொன்னதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ருத்ரா, நீ ரொம்ப ரொம்ப நல்ல பையன். லெட்ஸ் கோ. அங்க பாருங்க சாண்டா. மேரி கிறிஸ்மஸ் சாண்டா கிளாஸ். மேரி கிறிஸ்மஸ் பசங்களா என்ஜாய். மேரி கிறிஸ்மஸ். இந்தாங்க டாய்ஸ். Thank you, Santa. Thank you, Rudra. Thank you. என் கனவு நிறைவேறும். எப்போ சன் சிட்டியை நான் ஆள போறேன். எப்படி இருக்கு? ஓ, உனக்காக தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். வெல்கம் டு கால் சிட்டி. ஏன் எதிரில் வா ப்ரோசோ. நான் எதிர்பார்த்த 2 பேரும் வந்துட்டீங்க என்னோட நண்பர்களே. நீங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் சொல்லு ஷாக்கால், லைஃப்ல புதுசா என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு. ராத்திரியும் பகலும் ஒரே கனவை தான் நான் கண்டுகிட்டு இருக்கேன். எப்போ அந்த சன் சிட்டி என் கைக்குள்ள வருங்கிறது அந்த கனவு. ஆனா அங்க இருக்கிறவங்க என்ன எதுக்குறதால என்னோட கனவு நிறைவேறாம போயிடுது. என்ன பண்றது? கனவு என்னைக்கு நிறைவேறாது சக்கால். லெட்ஸ் என்ஜாய். நீ சொல்றத கேட்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. என்னோட அருமை நண்பா, நீ அற்புதமான வேலை செஞ்சிருக்க. எல்லா இடத்துலயும் நீ இருள நிரப்பிட்டல்ல. எங்கன்னு சொன்னா அங்க நிரப்பிடுவேன். அது என்ன வித்தியாசமான ஒரு லைட்டா இருக்கு? அங்க உன் மேஜிக் வேலைக்கு ஆகல போல இருக்கு. அது ப்ளூ பிளானட்டோட ஸ்பேஸ் ஷிப் மாதிரி இருக்கு. அதுல அற்புதமான பவர் இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதனாலதான் அதுல என்னுடைய மேஜிக் ஒர்க் அவுட் ஆகல. அற்புதமான பவர். எனக்கு சேசிங்க தோக்கடிக்கிறதுக்கு இந்த மாதிரியான ஒரு பவர் தான் தேவைப்படுது. பிரமாதம். பிரமாதம், அற்புதம். அங்க பாருங்க. வாங்க, அதுக்குள்ள இருந்து என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஓகே ருத்ரா, பை, குட் நைட். நாளைக்கு சந்திக்கலாம். போகும்போது இந்த ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்டே போங்க. நல்லது செஞ்சா நல்லதே நடக்கும். அங்க பாருங்க, அங்க என்னமோ போய்கிட்டே இருக்கு.
அது ஏதோ ஒரு ஸ்பேஸ் ஷிப். வாங்க போய் பார்க்கலாம். பிரமாதம் கிடைச்சிடுச்சு. இது ஏதோ ஒரு ஏலியனோட பவரா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுல கண்டிப்பா ஏதோ ஒரு பெரிய பவர் இருந்தே ஆகணும். இப்போ இதோட பவர் எனக்கு சொந்தமாக போகுது. அருமையான பவர். Zibaiska, Art Pillar Creato! ருத்ரா, அந்த பால் என்னோடது. என்கிட்ட திருப்பி கொடுத்துரு. அது என்னோடது. அதை என்கிட்ட திருப்பி கொடுத்துரு. உன்னோட பிளானை கெடுத்ததுக்கு சாரி ஷாக்கால். இது ஏலியன்ஸோட பால். அப்புறம் நான் இதை உங்களுக்கு கொடுத்தே தீருவேன். இல்ல அது என்னோட பொருள். ஒழுங்கா கொடுத்துரு. ஆஹாடா, நல்லது செஞ்சா நல்லதே நடக்கும். ருத்ரா, இது எங்க இருந்து எடுத்துட்டு வந்த? ஃபேஷிப்ல இருந்து எடுத்துட்டு வந்தியா? பாக்குறதுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கு. இந்த பந்து ஏலியன்ஸோட ஃபுட்பால் மாதிரி இருக்கு. நான் விளையாட போறேன். வரும் அத புடிக்க. அது ஏன் கூட ஃபுட்பால் விளையாடிக்கிட்டு இருக்கு. ஏன் கூட ஃபுட்பால் விளையாடுறது பிடிக்க. அந்தர் மந்தர் காலிக்கல் அந்தர் சூ. அது ஃபயர் பால் குள்ள வரணும். மைரா, சாரி, கம் பேக். மைரா, நீ மறுபடியும் என்ன வச்சு உன் மேஜிக்க பண்ணாத. நில்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு உயிருள்ள ஏலியன். பாருங்க, இதுக்கு சின்னதா வாய் இருக்கு.
ஆனா கண்ணு மட்டும் பெருசா இருக்கு. எங்களை பார்த்து பயப்படாத, நாங்களும் ஃப்ரெண்ட்ஸ் தான். நான் ஏலியன் ப்ளூயி. நான் என்னோட அம்மா அப்பா கிட்ட இருந்து பிரிஞ்சிட்டேன். ஓ நோ நோ நோ, அழுவாத. நாங்க ஒண்ணு உங்க அப்பா அம்மா கிட்ட சேர்க்கிறோம். நான் மியூசிஷியன், பயங்கரமான ஆளு. என்ன பார்த்தா பயப்படணும். நான் தான் ஷாக்கால். ருத்ரா, அந்த பாலை என்கிட்ட கொடுத்துரு அத என்கிட்ட. நான் தான் அந்த ஃபேஷிப்ப அழிச்சு அதுல இருந்து இந்த பாலை எடுத்த. இதுல எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு, தெரிஞ்சுக்க. ஷாக்கால், கொல்றவனை விட காப்பாத்துறவன் தான் பெரிய ஆள். லார்ட் ஆஃப் டார்க்னஸ் அண்ட் ஃப்ரீசோ, நீங்களும் கூட வந்திருக்கீங்க. ஆனா எந்த புண்ணியமும் இல்ல. இந்த பால் உங்களுக்கு கிடைக்காது. பார்க்கலாம். Thank you, Bluey. காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. வேணாம், விட்டுருங்க. ஓடுங்க ஓடுங்க. ருத்ரா, நீ எங்க ஒளிஞ்சிருந்தாலும் சரி, என் முன்னாடி வா. உன்கிட்ட இருக்கிற அந்த பாலை நான் வாங்காம விட மாட்டேன். ஷாக்கால் என் நண்பா, நீ கவலைப்படாத. அந்த ப்ளூ பால் இருட்டுல எங்க இருந்தாலும் மின்னும். தஷேரா தஷேரா, இருள பரப்பு. ருத்ரா, நான் உன்னை தேடி வந்துகிட்டு இருக்கேன். இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? மைரானி ப்ளூய புடி. Vice-Ka Light Creator. Myra, Varun, run fast. தப்பிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். ஓ, அப்படி
அப்படின்னா நீங்க இங்கதான் ஒளிஞ்சிருக்கீங்களா? லூயி, சீக்கிரமா உங்க அப்பா அம்மாக்கு மெசேஜ் அனுப்பு. நம்ம பறந்து போனா ஷாக்கால் நம்மள துரத்துவாரு. இபாய்ஸ்கா டனல் கிரியேட்டோ. ஷாக்கால் அங்க பார் எதிரில. நண்பர்களே, ஏதாவது செய்யுங்க. இன்னைக்கு நம்ம கையை விட்டு அந்த பால் போயிடுச்சுன்னு அதுக்கப்புறம் எப்பவும் கிடைக்காது, தெரிஞ்சுக்குங்க. இந்த வேலையை என்கிட்ட விட்டு சகால். இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? Ibaiska skating board appearo. ருத்ரா, அங்க பாரு, என் அம்மா அப்பா வந்துட்டு இருக்காங்க. Ibaiska mighty image creator. Wow, Rudra, you are brilliant. ஷார்கால், உன்னால முடிஞ்சா இப்ப ரியல் ப்ளூவிய கண்டுபிடிச்சு காட்டு. இதுவா இருக்கும். இது இல்ல. எங்க போச்சு? இதுவும் இல்ல. இதுவும் இல்லையே. அதுவா இருக்கும். இதுதான். இதுவும் இல்ல. இது நின்னு கூட மாட்டேங்குது. எங்க இருக்கு? Ibaiska real bluey bringito. எங்க இருக்கு? இதுவா இருக்குமா? இங்க இல்லையே. இதுவும் இல்லையே. இதுதான். அந்த பால் ருத்ராட்ட இருக்கு. இப்ப நான் உன்னை என்ன பண்றேன்னு பாரு. ஓசோம் ஃப்ரோசோம்.
ருத்ரா, என்கிட்ட அந்த ப்ளூ ஏலியனை கொடுத்துரு. அதை விட்டுட்டு இதை நீ காப்பாத்த முயற்சி பண்ணா உன்னோட உயிரே போயிடும். புரிஞ்சுக்கோ. ருத்ரோட வயசை பார்த்து ருத்ரோட மேஜிக்க எனக்கும் சந்தேகப்படாத. பாய்ஸ்கா பூம் செக் செக் பூம். நீ என்னோட ஐஸ் டிராப்ப உடைச்சிட்டியா? சாரி சாக்கால், என்னால இதுக்கு மேல ருத்ரா கூட சண்டை போட முடியாது. இது வரைக்கும் யாராலையும் இப்படி செய்ய முடியல. நான் உடனே போயாகணும். நான் ருத்ரா கிட்ட தோத்ததை என்னால ஏத்துக்க முடியாது. இங்க பாரு நண்பா, நாம இப்ப ருத்ராவை அழிச்சே ஆகணும். நீ உடனே உன் வேலையை ஆரம்பி, சீக்கிரம் ஆரம்பி. ஷாக்கால், நீ சண்டை போறதுன்னா சண்டை போடு. ருத்ராவுடைய ஒளியோட பவருக்கு முன்னாடி என்னோட டார்க்னஸ் வேலை செய்யாது. நான் கிளம்புறேன். ருத்ராவை ஜெயிக்க முடியாது. நீயே பாத்துக்கோ. ஷாக்கால், உன் ஃப்ரெண்ட்ஸ் ஓடிட்டாங்க. இப்ப மிச்சம் இருக்கிறது நீ, அப்புறம் நான். I am ready to fight. ருத்ரா, ஆபத்துல இருக்கும் போது ஒரு நண்பன் விட்டுட்டு போறானா, அந்த நண்பன் இருக்கிறதும் இல்லாம இருக்கிறதும் ஒண்ணுதான். நாம ரொம்ப நெருக்கமானவங்க, அதனால நாம இப்போ சண்டை போறது அவ்வளவா நல்லா இருக்காது. நாம எப்பவும் ஒற்றுமையா இருக்கணும். அதுதான் முக்கியம். என்ன நான் சொல்றது சரிதானே? பாய். Thank you, Rudra. நம்ம மறுபடியும் பார்க்கலாம். Bye, Bluey. See you again sometime, maybe. டிரைவர் கிளம்பு. நம்ம வலையில மீனை விட குப்பை தான் அதிகமா கிடைச்சிருக்கு. கிளம்பு, அந்த பக்கம் போ. இவ்வளவு நேரம் ஆச்சு, இது வரைக்கும் ஒரு மீன் கூட சிக்கல. கறி சூடாயிடுச்சு. ஃபிஷ் பார்பேக்யூ வந்துடுச்சு, வாங்க.
கிளைமேட் எவ்வளவு நல்லா இருக்குல்ல ருத்ரா. சீக்கிரமா நம்ம ஃபிஷஸ் பிடிச்சா ரொம்பவே நல்லா இருக்கும். எனக்கு பயங்கரமா பசிக்குது. அட இங்க பாருங்க, மீன் நெட்ட பிடிச்சிருச்சு. பெரிய மீன் சிக்கிடுச்சு போல. இது நம்மள இழுத்துரும் போல. வரமாட்டேங்குது. இது பெரிய மீன் ஆட்டம் இருக்கு. எல்லாரும் நல்லா இழுங்க. இன்னும் நல்லா இழுங்க. பெரிய மீனா இருக்க போது போய் பார்க்கலாம். மேல வந்ததும் நானும் சேர்த்து எடுத்துடுறேன். விட்டுறாதீங்க. கொஞ்சம் கை பண்ணி கொடுங்க. வெல்கம் ரங்கீலா. ஆனா அது என்னது? அது கயிறை அறுத்துக்கிட்டு ஓடி போயிடுச்சு. ருத்ரா என்னது அது சொல்லு. பெரிய மீன் மாட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். காப்பாத்துங்க. அங்க பாருங்க, அது ஜெயிண்ட் ஆக்டோபஸ். அது என்னது? அங்க பாருங்க, கப்பல் முழுகிட்டு இருக்கு. ஜெயிண்ட் ஆக்டோபஸோட ஹார்ம் கப்பலை இழுத்துட்டு இருக்கு. நன்மை செஞ்சா நன்மை நடக்கும். ருத்ரா முதல்ல இங்க இருந்து நீ கிளம்பு. நில்லுங்க. பிரச்சனையை பார்த்து பயந்து ஓடுறது இந்த ருத்ரா எப்பயும் செய்ய மாட்டான். அது என்னன்னு பார்க்கலாம். அவ்வளவு பெரிய கிரியேச்சர் ஆக்டோபஸா இருக்காது. நல்லது. அது என்ன தண்ணின்னு எனக்கு தெரியும் நினைக்கிறேன். கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. நீ யாரு? உனக்கு என்ன வேணும்? ஏன் இப்படி பண்ற? I am the sea lord. நான் உங்க எல்லாரையும் அழிச்சிடுவேன். மனுஷங்க யாரையும் உயிரோட விட மாட்டேன். உங்களுக்கு மனுஷங்க மேல என்ன பகை? எதுவா இருந்தாலும் நம்ம தனியா பேசலாம். பேசுறதா? உன்கிட்ட பேசுறதுக்கு எதுவும் இல்ல. நான் பேச விரும்புறேன், ஆனா நீங்க சண்டை போடுறீங்க. ஒரு விஷயம் சொல்றேன், ருத்ராவோட வயசை பார்த்து ருத்ராவோட மேஜிக்க சந்தேகப்படாதீங்க. இபாய்ஸ்கா சக்கும் புஷ்டும்.
உனக்கு அவ்வளவு தைரியமா? நீ ஏன் கூட மோதுறியா? சின்ன பையா, இந்த சீலாடோட பலத்தை பத்தி உனக்கு தெரியாது. அந்த பையன் புத்திசாலியா இருக்கான். ருத்ரா, இது ஜல்லி மாதிரி ரொம்ப ஸ்டிக்கியா இருக்கு. நான் நல்ல வசமா மாட்டிக்கிட்டேன். காப்பாத்து. இப்பவே ஏதாவது செய்றேன். இது என்ன கம்ம மாதிரி ஓட்டிட்டு? பார்பிக்யூ இல்லைன்னா என்ன, எனக்கு ஐஸ்கிரீம் இருந்தா போதும். சூப்பரா இருக்கும். அவன் இப்ப மறுபடியும் அது என்னது? எனக்கு என்னமோ அது என்ன தண்ணின்னு எனக்கு தெரியும் நினைக்கிறேன். ஹலோ ருத்ரா. ஹலோ மெரினா, தேங்க்ஸ் ஃபார் கமிங். ஹாய் ஹலோலாம் முடிஞ்சுதா? இப்போ எனக்கு சொல்லு மரீனா, நீங்க வர்றதுக்கு ருத்ராவோட கால் உனக்கு எப்படி கிடைக்குது? மரீனா, we need your help. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சீலோடிங்க. என்ன? சீனு இங்க வந்துச்சா? சாரி ருத்ரா, I have to go. என்னால உனக்கு எந்த உதவியும் பண்ண முடியாது. Zibaiska fishing net creato. மரீனா, அப்படியே போய்டாத. எங்களுக்கு உன்னோட ஹெல்ப் தேவை. ஹெல்ப்பா? அட, நான் மட்டும் இல்ல, எந்த கிரியேச்சராலும் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது ருத்ரா. எல்லாருக்கும் அவர்னா பயம், அதனால தான் அவர் சீ லார்ட்னு சொல்றாங்க. அப்படியா? அவர் எங்க இருப்பாருனாச்சும் எங்களுக்கு சொல்லு, நான் அவர்கிட்ட பேசணும். அவர் பிளாக் சி மவுண்டன்ஸோட கேஸ்ல இருப்பாரு. நான் ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லிடாத, ஏன்னா அவர் எல்லா மர்மட்ஸையும் அழிச்சிருவாரு. நீ கவலைப்படாத மரீனா, நாங்க எல்லா மர்மட்ஸையும் காப்பாத்துவோம். வாங்க, இப்ப நம்ம தண்ணியில மூச்சும் விட முடியும், நம்மளால பேசவும் முடியும். மத்தவங்களுக்கு குழி தோண்டதான் கஷ்டப்படுவாங்க. ஆனா எங்களுக்கு நாங்களே குழியை தோண்டிக்கிறோம் நினைக்கும் போது கஷ்டமா இருக்கு. என்ன பண்றது? அந்த குகைக்குள்ள போலாம். நீ அடிக்கடி என்ன ஓரம் கட்டினா என்னால எப்படி உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும்? எப்படி சீலாட் கிட்ட உன்னை கூட்டிட்டு போக முடியும்? மரீனா, நீயா? சாரி and thank you so much for your help. இப்பவே அதை எழுப்பி அதோட கோவத்துக்கு காரணம் கேக்குறேன். ருத்ரா, நீ மனசளவுல ரொம்ப நல்லவன், அதான் அப்படி யோசிக்கிற. ஆனா ஒருமுறை அவர் முடிச்சிட்டாருன்னா நீ கேக்குறதுக்கோ பேசுறதுக்கோ வாய்ப்பே கொடுக்க மாட்டாரு. முதல்ல அவர் கண்ட்ரோல் பண்ணி அப்புறம் பேச ஆரம்பி. ஆனா அவர் தூங்கிட்டு இருக்காரு. நான் தூங்குற மனுஷன் மேலயோ இல்ல கிரீச்சர் மேலயோ தாக்குதல் நடத்த மாட்டேன். அப்போதான் நான் பண்றேன். அவரை அதே இடத்துல அடைச்சு வச்சிடுறேன். அப்புறம் அவரால எந்திரிக்கவே முடியாது. அதுக்கப்புறம் நீ அவர்கிட்ட பேசு. மைரா, வேண்டாம். ருத்ரா, அவளுக்கு புரியவே. अंतर मंतर कालिकल अंतचू रुद्रा यार नहीं Zibaiska magical rope creato. यार என்ன கட்டி போட்டது. நான் உங்க கூட பேச விரும்புறேன். உன்கிட்ட நான் என்ன பேசுறது? இரு, உன்னை என்ன பண்ற பாரு.
அட நன்மை செஞ்சா நன்மை நடக்கும். ஆமா, அவரு பாடி கலர் எதுக்கு மாறிக்கிட்டே இருக்கு சொல்லுங்க. ஓ நோ, எனக்கு இப்பதான் ஞாபகம் வந்துச்சு. நான் உங்ககிட்ட சொல்ல மறந்து போயிட்டேன். இவருக்கு கோவம் வந்துச்சுன்னா ரெட்டா மாற ஆரம்பிச்சிடுவாரு. அதுக்கப்புறம் அவரோட பலம் 10 மடங்கு பெருகி போயிடும். இந்த குகைக்குள்ள நல்லது. இப்ப இவரால கத்தக்கூட முடியாது. வா ருத்ரா, இப்ப பேசு. அட அவருக்கு சாப்பிட எதுவும் கிடைக்காதா என்ன? அவர் எதுக்கு இப்ப கல்ல சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு? அவருக்கு வேற சாப்பாடே கிடைக்காதா? சாரி, எனக்கு இப்பதான் ஞாபகம் வந்துச்சு. நான் சொல்லவே மறந்து போயிட்டேன். சீலாட் கல்ல சாப்பிட்டாருன்னா அவரோட பலம் 20 மடங்கு அதிகரிச்சிடும். நம்மள பிடிக்க வந்த சீலாட் எங்க போயிட்டாரு? அது என்ன சத்தம்? நம்ம சீலாட பின்தொடர்த்திட்டே போகணும். லெட்ஸ் கோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த நாளுக்காக தான் இவ்வளவு வருஷமா காத்துக்கிட்டு இருந்தேன். இந்த நாள் 1000 வருஷத்துக்கு அப்புறம் தான் வரும். இந்த முட்டையிலிருந்து குட்டிங்க வெளியில வந்ததுன்னா அந்த குட்டிங்களை ஒரு ஆர்மியா மாத்திடுவேன். நான் உருவாக்குற என்னோட ஆர்மி மனுஷங்களை மொத்தமா அழிச்சிடும். மனுஷங்களை உயிரோட சாப்பிட்டுருங்க. ஓ நோ, எனக்கு இப்பதான் ஞாபகம் வந்துச்சு. இன்னைக்கு கடல் சக்கரத்தோட கடைசி நாள். இந்த நாள் கடல்ல 1000 வருஷத்துக்கு ஒரு முறை தான் வரும். இந்த எக்ஸ்ல ஆபத்தான பிரெடிட்டர்ஸ் இருக்காங்க. இன்னைக்கு தான் பிறக்க போறாங்க. என்னது? பிரெடிட்டர்ஸா? ஆமா, பிரெடிட்டர்ஸ். எஸ், நான் உங்களை பத்தி எங்கேயோ படிச்சிருக்கேன். அதுங்க பிறந்ததும் யார முதல்ல பாக்குதோ அவங்களோட கமாண்ட் மட்டும் தான் கேட்கும். அப்புறம் அவங்க சொல்றது எல்லாத்தையும் கண்டிப்பா செய்யும். அது சீ கிரியேச்சர்ஸ் அண்ட் ஹியூமன்ஸ் ரெண்டுத்தையும் சாப்பிட்டுரும். உங்களை என்கிட்ட இருந்து யாராலையும் காப்பாற்ற முடியாது. ஓ நோ, அது ராக் சாப்பிட்டது பெருசாயிடுச்சு. ஒருவேளை இதெல்லாம் பறந்தா பெரிய அழிவை உண்டாக்கும். ருத்ரா, அப்படின்னா அதுங்களை டிஸ்ட்ராய் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். இல்லைன்னா அதோட படைகளை உருவாக்கி நம்ம எல்லாரையுமே அதை அழிச்சிரும். ருத்ரா, உனக்கு இவ்வளவு தைரியம் வந்துருச்சா? ருத்ரா, உன்னால இப்ப எதுவும் செய்ய முடியாது. உன் கதை இந்த குட்டிங்க வெளியில வந்ததும் முடிஞ்சிடும். ருத்ரா, அவரோட பேச்ச கேட்காத. சீக்கிரம் அங்கிருந்து ஓடு ருத்ரா. ருத்ரா, உட்கார கூடாது, ஓடணும் நீ. இன்னைக்கு மனுஷங்களோட எனக்கு இருக்கிற பகையை தீர்த்துக்க போறேன்.
Zibaiska, boom, check, boom. இந்த பக்கத்துல யாரோ ஆம்லெட் அப்புறம் தந்தூரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. டிராகன் முட்டையோட ஆம்லெட் அப்புறம் அதோட தந்தூரி. இந்த முட்டைகள்லாம் எங்க போச்சு? நான் உன்னை பழி வாங்காம விட மாட்டேன். சீலாட், ருத்ராவோட வயசை பார்த்து ருத்ராவோட மேஜிக்கை இன்னைக்கு சந்தேகப்படாத. நான் உங்க கோவத்தோட காரணத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஹியூமன்ஸ் உங்களுக்கு என்ன துரோகம் செஞ்சாங்க? ஒருவேளை எதுவும் செய்யலனா அப்புறம் உங்களை அழிச்சு ஆகணும். ப்ளீஸ் அவரை விட்டுடு. அவர் மனுஷங்களுக்கு வேணும்னு ஆபத்தானவரா இருக்கலாம். ஆனா அவர் சீ கிரீச்சர்ஸ்க்கு எப்பவும் பாதிப்பு ஏற்படுத்தினதே இல்ல. ஓ மெர்மைடா, கண்டிப்பா நீ அதோட உதவியால தான் என்கிட்ட வந்து சேர்ந்திருப்ப. ஆனா இப்ப அது பிரச்சனை இல்ல. என்னோட விடுதலைக்காக அவ உன்கிட்ட வேண்டி கேட்டுக்கிட்டு இருக்கா. அதனால அவளை மன்னிச்சிட்டேன். ருத்ரா, நீ தைரியசாலி. என்ன விடுதலை பண்ண. அதுக்கப்புறம் மனுஷங்க மேல என்னோட கோபம் என்னன்னு நான் சொல்றேன். ஓகே. அங்க பாரு, பாத்தியா? நாலா பக்கமும் ஒரே குப்பையா இருக்கு. மோசமான குப்பைங்க, பாட்டில்ஸ், அப்புறம் பிளாஸ்டிக் கூட இருக்கு. இதுதான் என் கோவத்துக்கு காரணம். இதனால கடல் வாழ் உயிரினங்கள் அழிஞ்சுகிட்டு இருக்கு. இதுல இருந்து கடல் வாழ் உயிரினங்களை காப்பாத்தணும்னா மனுஷங்களை அழிச்சே ஆகணும். வேற வழி இல்ல. சீலாட், I'm really very sorry. இது மனுஷங்களோட மிகப்பெரிய தப்பு. ஆனா நாங்க எங்களோட தப்ப உணர ஆரம்பிச்சிட்டோம். எவ்வளவோ நாங்க செஞ்சிட்டு இருக்கோம். என்ன செஞ்சீங்க? என்னால உங்க கிரியேச்சர்ஸை திரும்ப கொண்டு வர முடியாது. ஆனா ஒரு சின்ன ஹெல்ப் கண்டிப்பா என்னால செய்ய முடியும். அட, என்னது இது? பரவாயில்லையே, நீ கலக்கிட்ட ருத்ரா. இப்போதைக்கு நான் இது எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டேன். ஆனா இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஒரு வாக்கு தரேன். இனிமே ஹியூமன்ஸ் யாருக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தாம கவனமா இருப்பாங்க. ருத்ரா, வயசுல நீ சின்ன பையன். ஆனா இன்னைக்கு நீ செஞ்ச காரியத்தினால என்ன பொறுத்த வரைக்கும் நீ ரொம்ப பெரியவன். அப்புறம் என்னோட ஆர்மியை பத்தி சொல்லணும்னா அதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. நான் அதுங்களை ஹியூமன்ஸ் அழிக்கிறதுக்காக தான் தயார் பண்ணேன். தேங்க்யூ ருத்ரா, தேங்க்யூ. நன்மை செஞ்சா நன்மை நடக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல மேட்ரு. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.